கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளிக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம்
20ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அவர் சொல்லுகிற முக்கியமான காரியம் என்னவென்றால், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் அல்ல. நம்மில் அநேகர் பாருங்கள், நான் என்று அநேக நேரங்களிலே நம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். நான் இந்த காரியத்தை செய்து முடித்தேன், நான் நினைத்த மாதிரி இந்த காரியம் முடிந்தது, நான் இன்னென்ன காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறேன் என்று தன்னை மிகைப்படுத்துகிற காரியத்தை உலக மனிதர்கள் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார்கள். நான் தான் பிரதர் இதை செய்தேன், நான் தான் பிரதர் இதுக்காக கஷ்டப்பட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, இங்கே கிறிஸ்துவுக்காக பாடுகள் பட்ட, பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எப்படி அப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, கிறிஸ்து ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் எல்லாம் அவருக்கு கிட்டத்தட்ட வந்தது சிலுவையில். அதைத்தான் அவர் என்ன அழகாக சொல்லுகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். அண்ணே, இந்த சிலுவையை குறித்து பார்க்கும் பொழுது, சிலுவையை மேலிருந்து கீழாக ஒரு கோடு போட வேண்டும், இடமிருந்து வலமாக ஒரு கோடு போடுகிறோம். இதுதான் சிலுவை, சிலுவையினுடைய அடையாளம். இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, மேலிருந்து கீழே போடுகிற இந்த காரியம், ஆங்கிலத்தில் இதுக்கு ஐ என்று இந்த எழுத்தை சொல்லுவார்கள். இந்த ஐ என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நான். இந்த நான் என்ன செய்யப்பட வேண்டும்? அடிக்கப்பட வேண்டும். குறுக்காக அங்கே ஒரு கோடு போடும் பொழுது அது சிலுவையாய் மாறுகிறது. ஐ மட்டும் சிலுவையாய் இருப்பதல்ல, அந்த நான் என்ற அந்த பெருமை என்றைக்கு அடிக்கப்படுகிறதோ, என்றைக்கு அது மாற்றப்படுகிறதோ, அப்பொழுது நாம் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் நீங்க சொல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து அவர் விளங்கவே முடியாத அளவுக்கு அவர் பறைசாற்றி கொண்டிருக்கிறார். வசனத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் நாம் நான் என்ற சிந்தை கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம்
நாம் வீழ்ச்சியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருப்பதோம் என்பதை நாம் உணர வேண்டும். நான் என்ற அந்த எண்ணங்கள் வீழ்ச்சிக்கான முன்னோடியாய் முதன்முடியாய் காணப்படுகிறது. அப்படி என்றால் நான் மாற வேண்டாமோ? கிறிஸ்துவை அன்பை பிரதிபலிக்கிற வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். எப்பொழுது பிரதிபலிக்க முடியும்? நான் மறையும் பொழுது நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். மற்றவர்கள் நம்மை காண்கிற பொழுது கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? காண வேண்டும். அநேக வேளைகளிலே இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மனு குலத்தை நாம் நேசிக்காதபடிக்கு நம்மையே நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அநேக வேளைகளிலே நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே நம்முடைய பெருமைகளை பேசுகிறோம், நம்மை உயர்த்தி உயர்த்தி காட்டுகிறோம். இல்லை, ஆண்டவர் அதை விரும்புகிறதில்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஒரு சகிப்புத்தன்மை. ஒருவேளை அநேக நேரங்களிலே நம்மை குறித்து அவதூறுகள் எழும் பொழுது, நம்மை குறித்து தவறான காரியங்களை மற்றவர்கள் சொல்லும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், எந்த சூழ்நிலையிலேயும் நாம் சகிப்புத்தன்மை உடையவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னவெல்லாமோ சொன்னாங்க. சிலுவையிலே அவர் அறையப்பட்டிருந்த பொழுது சிலர் வந்தார்கள், நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறாயே, அப்படி என்றால் உன்னையும் ரட்சித்து எங்களையும் ரட்சிக்கவா என்று சொன்னவர்கள் உண்டு. நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னவர்கள் உண்டு. எல்லாவற்றிலும் அவர் அமைதியாயிருந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நான் என்ற எண்ணம் நமக்கு காணப்படுகிறது என்றால் நாம் அந்த எண்ணத்திலிருந்து வெளிவருவோம். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நம்மை ஆண்டவர், நாம் இயேசுவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுவோமா? கண்களை மூடி அப்படியாக நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். ஆமாண்டவர், நான் அல்ல ஆண்டவரே, என்னில் வாழ்வது நான் அல்ல ஆண்டவரே. நீர் எங்களில் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. நீர் எங்கள் உள்ளத்திலே வரும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையிலும் உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டிருந்தது ஐயா. இன்றைக்கு ஆண்டவரே, இனி நான் அல்ல என்று கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லத்தக்கதாக ஒரு கிருபையை எங்களுக்கு நீர் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு கூட ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறேனப்பா. யார் யாரெல்லாம் ஒரு மன மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் யாரெல்லாம் ஒரு புதிய வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உமக்காக ஆண்டவரே சாட்சியாய் வாழ பலன் தாரும். ஆமாண்டவரே,
அப்படி நீர் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடிந்தவர்களுக்கு நீங்கள் இதை பகிர்ந்தளியுங்கள். இதுவரையிலும் ஒருவேளை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதிருப்பீர்கள் என்றால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.